இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தாராபுரம் பழனி சாலையில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த அலங்கியம் ஊராட்சி பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் பழனி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அலங்கியம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக பழனி நோக்கியும் அலங்கியத்திலிருந்து தாராபுரம் நோக்கியும் செல்லும் வாகனங்கள் இருபுறங்களிலும் நீண்ட தூரம் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை. ஏற்கனவே கோட்டாட்சி அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் வாக்களிக்கப் போவதில்லை என தெரிவித்து ரேஷன் கார்டு நகல், ஸ்மார்ட் கார்டு நகல் ஆகியவற்றையும் சமர்ப்பித்து உள்ளோம் என தெரிவித்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தாராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் சாமிநாதன் மற்றும் அமைச்சர் கயல்விழி ஆகியோர் 664 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினர். ஆனால் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் அலங்கியம் பகுதியில் மட்டும் பட்டா வழங்குவதில் திமுக அரசு மற்றும் அமைச்சர்கள் தயக்கம் காட்டுவது ஏன்? எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவையில்லை என கேள்வி எழுப்பி கோஷமிட்டனர். இதுகுறித்து அறிந்ததும் தாராபுரம் மற்றும் அலங்கியம் காவல்நிலை ஆய்வாளர் விஜய் சாரதி சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருப்பினும் தங்களுக்கு உரிய வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என பொதுமக்கள் தெரிவித்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நீடித்து வருகிறது. சாலை மறியல் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
என்னாச்சு மனு கொடுத்தோம் 3 ஆண்டுகளாக மனு கொடுத்தோம். வருவாய்த்துறையே வருவாய் மட்டும் வேண்டுமா? பட்டா மட்டும் இல்லையா? பூமிதான பூமியை தனிநபருக்கு விற்பதா? ஏழை மக்களுக்கு இல்லையா? பூமிதான பூமியை தனிநபருக்கு விற்பதா? ஏழை மக்களுக்கு இல்லையா? வருவாய்த்துறையே அரசுக்கு சொந்தமான இடத்திலே தனிநபருக்கு சொந்தமா? வருவாய்த்துறையே அரசுக்கு சொந்தமான இடத்திலே தனிநபருக்கு சொந்தமா? பட்டா வழங்க மறுத்தாலே தேர்தலை புறக்கணிப்போம். ஆட்சியரின் உத்தரவை திமுக ஆட்சியில் என்ன பாவம் செய்தோமோ? திமுக ஆட்சியில் என்ன பாவம் செய்தோமோ? அரசுக்கு சொந்தமான இடத்திலே வருவாய்த்துறை துறையோடு செயல்படுத்து திமுக ஆட்சியில் என்ன பாவம் செய்தோமோ? அரசுக்கு சொந்தமான இடத்திலே வருவாய்த்துறை துணையோடு தனிநபரும் ஆக்கிரமிப்பு. வருவாய்த்துறையே தமிழக அரசே வருவாய்த்துறையே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே. பட்டா வழங்கு வருவாய்த்துறையே கண்டிக்கின்றோம். திமுக ஆட்சியில் ஓட்டு மட்டும் வேண்டுமா? பட்டா மட்டும் இல்லையா? பூமிதான பூமியை தனிநபருக்கு விற்பதா? ஏழை மக்களுக்கு இல்லையா? என்னாச்சு மனு கொடுத்தோம்